குர்பானி சம்பந்தப்பட்ட சிறப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அல்லாஹ் ஆயத்து திருமறையில் தெளிவாக சொல்கிறான், கரியோ ரத்தமோ அல்லாவுக்கு தேவையில்லை, உங்களுடைய பயப்பற்றி தான் அல்லாவுக்கு தேவை. அல்லாவுக்கு பயப்பற்றி தான் தேவை அப்படிங்கிறதுனால குர்பானி பிராணிக்கு சில தகுதிகளை சரிப்பு வச்சிருக்கு. 3-2 பொட்டு கொண்டு உடஞ்சி வச்சுன்னா தகுதி இழந்துடும். அந்த பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. நொண்டி, குரு, நோய்மைப்பட்டது, சுயமாக நடந்து வர முடியாது, இந்த மாதிரி பிராணிகள் எல்லாம் பிராணிகள் குர்பானி கொடுத்த தகுதி இருக்கிறது. ஏன் சொல்லியிருக்கிறது? அதாவது அவங்களுக்கு கை கிடைக்கத்தான் போகுது, அதே கிலோ கிடைக்கத்தான் போகுது. ஏன் இதுதான் தகுதி நான் வச்சிருக்குது அப்படின்னு சொன்னா சரீரத்துக்கு நம்ம கட்டுப்பாடுறான்னு பார்க்கறது தான். ரத்தமோ கறிய முக்கியமா இருந்தால் சில குறைபாடுகள் பெரிய விஷயம் இல்லை. ஏன் இந்த குறைபாடுகள் இருந்தால் குர்பானி கூடாதுன்னு சொல்லப்பட்டனா சரீரத்துடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்படுறாங்கிற ஒரு பயிற்சியை கொடுத்து இஸ்லாம். அதனால நம்ம அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொண்டு இந்த உயர்தரமான இபாதத்தை செய்ய வேண்டும். சுருக்கமான இந்த நேரத்தில் அதிகமாக நாம் ஓடக்கூடிய ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறாவுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நல்ல வேலையில நம்ம அதிகமாக ஓடக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூறா சொல்ல ஓடலாம். சூறா அது எல்லாருக்கும் மனப்பாடமான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னா என்ன? நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா நான் கடைசியில் வந்து அந்த ஆயத்தை மட்டும் சொல்லிட்டே வருவேன். நீங்க அர்த்தம் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு புகழ் அளிக்கும் அப்படின்னு அர்த்தம். புகழ்ங்கிறது 4 வகையா இருக்கு. ஒண்ணு, அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது. அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்துட்டானா அந்த புகழ் என்கிற வார்த்தைக்கு ஒரு பெருமை கிடைக்கும். இரண்டாவது, ஆற்றலும் அழிக்கும் அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறதுனால அவனுக்கு அவனே புகழ்ந்துக்கிறது எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாஹ்வுடைய வல்லமையோடு யாரும் போட்டி போட முடியாது. மனித திறமைகளுடைய அனைத்து பெருமைகளும் புகழும் அல்லாஹ்விடத்தில் தான் முடியும், அல்லாஹ்விடத்தில் தான் பேசியாது. அதனால அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இது ஒரு வகையான புகழ். இரண்டாவது வகையான புகழ் வந்து அல்லாஹ் அடியார்களை புகழ்வது, நபிமார்களை புகழ்வது, அவுலியாக்களை புகழ்வது, இணையர்களை புகழ்வது. ஒரு பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுடைய நல்ல குணங்களை நல்ல செயல்பாடுகளை பார்த்து ஆனந்தம் அடைவான். அது மாதிரி அல்லாஹ் புகழ்வான், குர்ஆனோட புகழ்வான். இப்படி அல்லாஹ் அடியார்களை புகழ்வது. மூணாவது, அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது. இது கண்டிப்பா வேணும். ஏனென்றால் அல்லாஹ் ஒரு இணையற்ற செல்வங்களை நமக்கு கொடுத்துருக்கிறான். கண்ணு, மூக்கு, காது, உருவமைப்பு, உடலமைப்பு, அறிவு எல்லாம் நிறைய சொல்லியே போறான். இதெல்லாம் வழங்கியிருக்கிறான். உலகத்தில் வாழும் காலங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். மரணத்திற்கு பிறகு கூட பலமான ஞாபகத்துக்களை அல்லாஹ் வழங்க இருக்கிறார். அதனால அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்கிறது ரொம்ப கண்டிப்பா கடமையான ஒரு விஷயம். இது மூணாவது புகழ். நாலாவது புகழ், அடியார்கள் தங்களுக்கு மத்தியில் பொருளுகிறது, ஒற்றை பொருளுகிறது. இப்படி பொருளாக இருந்தால் 2 ஷரத்து. முதலாவது ஷரத்து என்னன்னு சொன்னா, இன்னொருத்தர் பாராட்டாத புகழ்காத அப்படின்னு சொன்னா அறிவு வளர்ச்சியோ விஞ்ஞான வளர்ச்சியோ நீருடைய வளர்ச்சியோ உதவக்கூடியதாக இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். இரண்டாவது, அல்லாஹ்வை மறந்துட்டு ஒரு மனிதனை பாராட்டக்கூடாது, புகழக்கூடாது. இந்த குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை தான் நம்ம பாராட்டணும். அல்லாஹ்வை மறந்துட்டு ஒரு மனிதனை பாராட்டும் போது புகழும் பொழுதுதான் அவன் இறந்து போனது போது செலவழிக்க ஆரம்பிச்சிடும். அவன் இறந்து போனதுக்கு பிறகு சிந்தான வேலைகளை கூட ஈடுபடுறான். இந்த 2 ஷரத்து பட்சத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை பாராட்டுறது புகழ்ல தப்பு. ஆக அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் புகழ் அனைத்தும் இந்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அடுத்து சொல்லுங்க, அர்-ரஹ்மான் ரஹீம். அர்-ரஹ்மான் அப்படின்னு சொன்னா நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிகிறார். ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், நாடு இந்த வித்தியாசமே இல்லாம அல்லாஹ்வுடைய உதவி எல்லாருக்கும் கிடைக்கிறது. மனிதனால செய்ய முடியாத உதவிகளை கூட அல்லாஹ் செய்கிறார். எவரிடமும் காண முடியாத இடத்துல அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். இந்த அர்த்தங்கள் விளக்கங்களை எல்லாம் தாங்கிய வார்த்தை தான் அர்-ரஹ்மான். அர்-ரஹீம் அப்படின்னு சொன்னா மறுமையில் நல்லடியார்களுக்கு மட்டும் அல்லாஹ் உதவி செய்வான். அதுதான் ரஹீம். அடுத்து என்னது? மாலிக் யௌமின், தீர்ப்பு நாளில் அதிகார அதிபதி. இந்த உலகத்தில் யார் யாரும் பிறருக்கு அதிகாரம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இடத்துல தான் அதிகாரம் பூஜ்ஜியம். எல்லா இடத்திலையும் எல்லா அதிகாரமும், இது நிச்சயமா இந்த மனிதனுக்கு கிடையாது. எல்லா இடத்திலையும் எல்லா அதிகாரமும் இது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது.
அடுத்த ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னா சாப்பிட வரும். இது நம்ம ஏரியா கிடையாது, இங்க குறைச்சிட்டு இருந்தோம்னா கல்லறி இருந்தோம்னா அது தெரியக்கூடாது. ஒரு நாய்க்கு இருக்கிற அடிப்படை அறிவு கூட மனிதனுக்கு தெரியும். அதனால ஒரு மனிதனால எல்லா இடத்திலையும் எல்லா அதிகாரத்தையும் பெற்றுவிட முடியாது. ஒரு குடும்ப தலைவர் கூட, ஒரு குடும்ப தலைவர் வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் குடிப்பார், மனைவி உத்தியோகத்தில் அதிகாரத்தை செலுத்துவார், அதிகாரத்திற்குள் பழக்கம். ஜோரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பட்டியமா சமையல் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மனைவியுடைய அருமா அப்பதான் தெரியும். மருத்துவத்தை கூட்டிட்டு போவாங்க அந்த பிள்ளைங்க, அப்ப பிள்ளைங்களுடைய அருமா அது முன்னாடி வரைக்கும் குடிப்பார். ஆக இந்த மாதிரி அதிகாரம் என்றைக்காவது ஒரு நாள் நிறுவப்பட்டுவிடும், என்றைக்காவது ஒரு நாள் ஏற்றம் இறக்கம் ஏற்பட்டுவிடும். ஆனா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அது ரொம்ப நிரந்தரமானது, நிலையானது, அதை மாற்றியும். அதுக்கு உன்னையே வணங்குவோம், உள்ளத்திலேயே உதவி கேட்போம். இந்த உன்னையே வணங்குவோங்கிறத முஸ்லிம்கள் ரொம்ப உறுதியா இருக்காங்க. எந்த அளவுக்கு நான் மற்றவங்களை பார்த்து வணக்கங்களை சொல்றது சொல்லக்கூடாதுன்னு, மற்றவங்களை பார்த்து வணக்கம் என்ற வார்த்தையை கூட சொல்ல பழகாத அந்த அளவுக்கு இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு பயிற்சி தந்தது. அதுல எந்த சமரசத்துக்கு இல்லை. ஈயாக்கள் வையாக்களை உள்ளத்திலேயே உதவி தேடுவோம். காலையில் எந்த சொல்ற சுகுத்துலீங்க இருந்தாலும் உடனே வச்சுங்கன்னா உங்களிடத்தே உதவி தேடுவோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு இது வேணும், அது வேணும், இதை செய்து கொள்ள, அதை செய்து கொள்ள, மற்றவர்கள்ட்ட போய் மண்டியில் நிற்கிற நேரமே எனக்கு வச்சிடாதா, நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு அர்த்தம். காலையில எழுந்து அல்லாஹ்விடத்துல உதவி கேட்கிறது நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ அல்லாஹ்விடத்துல நம்ம உதவி கேட்க கடமைப்பட்டுள்ளோம். மற்றவங்களுக்கு முன்னாடி பழிவீழ்ச்சி நிற்கும் பொழுது நம்முடைய சுய கௌரவமும் தன்மானமும் அளவடிக்கப்பட்டு விடுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல ஒரு தவறான விஷயத்தை எடுத்து வச்சுக்கிறோம். நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் கட்டாயமா நமக்கு உதவி செஞ்சு ஆகணும்னு ஏன் நமக்கு நாமே சட்டம் ஒழுங்குறோம்? தப்பு. நண்பர்களும் உறவினர்களும் நம்முடைய உதவி செய்வதற்கே பிறந்தவங்க மாதிரி நம்மளே நினைச்சுது. இதனால்தான் நட்பு முடியுது, உறவு முடியுது. உதவிங்கிறது அவங்க இஷ்டம், செஞ்சா செய்யணும்னு நமக்கு நல்லா இருக்கலாம். நீ நண்பன் தானே, எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல, நீ என்னுடைய உறவினர் தானே, எனக்கு உதவி செஞ்சுருக்கலாம்ல, அப்படி நமக்கு நாமே சட்டம் ஒன்று கூட. அதனால நட்புல உதவி ஏற்படுகிறது, உறவு முடிகிறது. மற்றவர்களுக்கு நம்ம என்ன நிறைய அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம நிறைய செஞ்சிருந்தோம்னா கூட அவர்களுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அதையே நம்ம எதுவும் செய்யல. அவர்கள் நம்ம உறவாக இருக்கிறாங்க, உறவினராக இருக்கிறாங்க, நண்பராக இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி செய்து நம்ம எதிர்பார்க்கலாமா? அவரே முன்வந்து உதவி செய்யற அளவுக்கு நம்ம நாமே தயாரித்து வச்சுக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி சொல்லுங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, வழி மொழி வருவாங்க, வேணாம்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மனிதர்கள் உண்டு. அப்ப அவரே முன்வந்து நமக்கு உதவி செய்யணும், உதவி எப்ப வேணும் வேணும்னு கேட்கிற அளவுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்க தயாராக இல்லை. ஆனா அவர் உதவி செய்யறாங்க மட்டும் அவர் பகிர்ந்துக்க தயாராக இருக்கிறோம். அதே போல நம்ம உதவி கேட்கறதுக்கு பிறகு அவர் செய்யணும்னு வச்சுங்களேன், நம்ம எப்பொழுது போலியே பழகணும், எப்பொழுது போலியே பேசணும். இந்த மனப்பக்குவத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். இந்த பக்குவம் எப்ப கிடைக்கும்னா என்னுடைய உதவி அல்லாஹ்விடத்தில் தான் அப்படின்னு நம்ம தஞ்சமடையும் போது, சரணடையும் போது இந்த பக்குவம் தானாக வந்துடும். அடுத்து நேரான பாதையை இருக்கிறார். நேரான பாதை என்ன தெரியுங்களா? தவறுகளை விட்டு விலகி அமல்களை அடிப்பிசகாமல் செய்வதுதான் நேரான வழி அப்படிங்கிறது. ஒண்ணு தீய வழியிலிருந்து நேரான வழிக்கு வருது, இன்னொன்று நேரான வழியிலிருந்து மறுபடியும் தவறி போயிடுறது, சரி போயிடுறது, பிறகு போயிடுறது. இதை அல்லாஹ்விடத்துல ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறா, அப்பனாலி குருபலாம் வாழ்க்கை சந்திக்கலாம். எங்களுக்கு நீ நேர் வழியை தந்ததற்கு பிறகு அந்த வழி தவறுபடியாக எங்களை செய்து விடாது அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துவா செய்யும்படியாக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வச்சிருக்கிறான். சில பேர் பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு வருவாங்க, 5 வக்து கூட வருவாங்க, திடீர்னு பார்த்தா காணாம போடுவாங்க, பள்ளிவாசல் தொடர்பே இல்லாம ஆயிடுவாங்க. 5 நேரம் தொழுது இருந்தவங்க என்னத்தை மனசுல நினைச்சிட்டு என்ன காரணத்தை தனக்குத்தானே வந்துட்டு இருந்தாங்க தெரியல, பள்ளிவாசலையும் மறந்துடுவாங்க, தொழுகையும் விட்டுருவாங்க. அதே போல சில பேர் தீனுடைய வேலைகளை ரொம்ப ஆர்வமா செய்வாங்க, திடீர்னு பார்த்தா தீனுடைய வேலைகளை கொண்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இது ஜோசில வந்துட்டு ஜோசில போறது. இந்த மாதிரி நேர்வழியை கொடுத்துட்டு நல்ல வழியை ஈடுபட செஞ்சுட்டு மறுபடியும் அதை பிடிக்கிறார, மறுபடியும் தவற செய்கிற சங்க செய்கிறார அப்படின்னு கேட்கிறதா எதிர்த்து நஷ்டாலை. அதுக்கு எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை எங்களுக்கு நீ காட்டு அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள், 4 கலீஃபாக்கள், சஹாபாக்கள், நீதியுடையவர்கள், பணிவுள்ள செல்வந்தர்கள், உண்மை பேசும் வியாபாரிகள், இரையச்சம் கொண்ட ஆலயங்கள், தௌபா செய்வதற்கு பிறகு அதில் உறுதியாக இருப்பவர்கள், ஹராமை விட்டு விலகி இருப்பவர்கள், எப்போதும் ஒருவரே இருப்பவர்கள்,
நற்குணத்துடன் வாழ்பவர்கள், குரானை ஓதிக்கொண்டே இருப்பவர்கள், அதிகமாக தர்மம் செய்பவர்கள், தகச்சத்து சொல்பவர்கள், பிறருக்கு உபகாரம் செய்வர்கள், இது போன்ற அல்லாவுடைய அடியார்களுடைய பாதையாக இருந்த அந்த பாதையை காட்டு. ரயில் மௌனி அழகி வளர்ந்தார். எவர்கள் மீது கோபப்பட்டாரோ, யார் வழித்தவறி போனார்களோ அவர்களுடைய பாதையை எடுத்து காட்டார். இது பெரும்பாலும் யூதர்களில் நஸ்ரானிகளை குறிப்பதற்காக உள்ள வாசனம். ஆனால் இதுல யார் யாரெல்லாம் வழித்தவறி போனாங்களோ எல்லாருமே வருவாங்க. குரான் ஹதீஸ்ல குழப்பத்தை ஏற்படுத்துபவர்கள், புது புது விளக்கங்களை கூறி பொதுமக்களை குழப்புபவர்கள், ஹதீஸ்களை மறுப்பவர்கள், மனம் விரும்பியவாறு குரான் ஹதீஸுக்கு பொருள் கொடுப்பவர்கள், சகாபாக்களிடம் குறை காண்பவர்கள், அவுளியாக்களை மட்டம் தட்டுபவர்கள், அஞ்ஞான ஆச்சாரங்களுக்கு குரான் ஹதீஸிலே ஆதாரம் தெரிந்தவர்கள். செய்கிற ஆச்சாரம் கடவுள் நல்லா தெரியும், ஏதோ ஒரு உள்நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு மணி மீதில அதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்கிறது. இன்னும் சில பேர் ஆச்சாரங்களை ஒழிக்கிறேன் என்கிற பெயர்ல கொள்கை வகுத்து இயக்கம் நடத்தி மக்களிடத்துல வசூல் வெட்டி கொண்டது. இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. இந்த மாதிரி வழித்தவரை போல குழம்பி போனவர்களுடைய பாதைகளுக்கு காட்டி விடாது என்பதுதான் இந்த அல்ஹம்து சூராவுடைய சுருக்கமாக இருக்கிறது. அதிகமாக ஓதுற சூறாங்கிறதுனால இந்த சிந்தனையோட, இந்த விளக்க சிந்தனையோட நம்ம ஓதுனா இன்னும் நமக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கும். சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரப்பில் ஆலமீனா அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், நிர்ரஹீம் நிகரற்ற கருணை, மாலிகி யௌமித்தீன் கியாமத் நாளின் தீர்ப்பு நாளின் அதிபதி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன். எவர்கள் மீது உங்களுடைய கோபம் ஏற்பட்டவர், யார் வழித்தவறி போனார்களோ அவருடைய பாதையை காட்டிவிடாது. இந்த அர்த்தத்தையும் விளக்கத்தையும் உள்வாங்கி தொழுகையில ஓதி பாருங்க. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான வெளியையும் ஏற்படுத்துவான், வெளிச்சத்தையும் ஏற்படுத்துவான், வெற்றியை உறுதிப்படுத்துவான். அப்படிப்பட்ட வெற்றிய சீரர்களாக, யார் செம்மர்களாக அனைவரும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தெரிவிக்குவானாக. வாக்குதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி